அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தார் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நானே மனவாட்டி. சரி, இதை குறித்து காண்போம். முதலாவது, எந்த ஊழியக்காரரானாலும் விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போலாம் சர்ச்சுக்கு ஏன் வர்றதில்ல, சர்ச்சுக்கு வாங்க, அது சர்ச்சுக்கு வர சொல்கிறாங்க தெரியுங்களா? எதுக்காக? இதில் உள்ளான காரியத்தை பார்த்தீங்கன்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு, இங்கு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! அவரை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது. ஆனாலும் இரகசியமாக, யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இரகசியமாகவே வைத்தார். இப்போ 10வது வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபையின் மூலியமாக அவரு தேவன் தன்னுடைய குமாரன் மூலியமாக ஒருவரும் அறியக்கூடாத ஒரு ரகசியத்தை தேவன் அப்பொழுதே வைத்தார். இந்த ரகசியத்தை என்னவென்று வெளிப்படுகிறது பரலோக தூதர்களும் செவிசாய்த்திருந்தாங்க. ஆனால் யாருக்கும் வெளிப்படவே கிடையாது. இது ஒரு சபையின் மூலியமாக, இந்த சபையில மட்டும்தான். சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம், தலைதான் அவர் முழுவதுமாக. இந்த ரகசியத்தை பார்த்தீங்கன்னா, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இது சத்தியமாக ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ரகசியத்தின் மூலியமாக தான் பரலோகத்தை நாம் அடைய முடியும். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கமாக, ஒரு மனவாட்டியாக நாம் சபையில் ஐக்கியப்படும் போது பரலோகத்துக்குரிய ரகசியம் அப்பொழுது தலையின் மூலமா வெளிப்படும். இந்த கிறிஸ்துவ இடத்துல நாம சபையோட ஐக்கியம் இல்லாம இருந்தா எதையுமே நம்மால் செய்ய முடியாது. காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் முழு உருவமே தேவோட ராஜ்யமாக தான் இருக்குது. அதில் கழுத்துக்கு கீழே வரைக்கும் நாம் எல்லாமே அவரோட சரீரத்தின் அங்கம். நம்முடைய தேவைப்பாடு எல்லாமே சரி. நமக்கு பசி எடுத்தாலும் அந்த தலையின் மூலமாக தான் ஆகாரம். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் எல்லாமே, நம்முடைய சிந்தனை செயல் எல்லாமே தலையில்தான். அந்த கிறிஸ்துவோடு நம்ம அண்டி கொண்டால் மாத்திரமே நாம் மனவாட்டியாக முடியும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனோட ஐக்கியப்படாமல் நம்ம ஒதுங்கி தேவனோட அண்டி கொள்ளாமல், கிறிஸ்துவை அண்டி கொள்ளாமல் சபையை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம் என்றால் அது அவ்வளவும் ரகசியத்தை மாத்திரமல்ல, காலப்போக்கில் உலகம் அவர்களை பற்றி கொண்டு உலகத்தின் வழியில நடத்தி கொண்டு போகும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டு அவருடைய சரீரத்தின் அங்கமாக மாத்திரமல்ல, அவருடைய மனவாட்டியாக நாம் அவருடைய கரத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சபையாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். அதற்காக தான் ஊழியக்காரங்க சொல்றது, சர்ச்சுக்கு வாங்க, வராமல் இருக்காதீங்க. ஏன்னா அதோட உள்ளான காரியம் இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா, தேவனோடு ஐக்கியப்பட்டு அநேக சகோதர சகோதரிகளாக எவ்வளோ காரியமானாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு ஓடி 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 வருவாங்க. இது காரியம் என்னன்னா, ஓடி வர்றது அவங்களல்ல, அவங்களோட தலை இங்கே இருக்குது, சர்ச்சில் இருக்குது.
அந்த காரியத்தை அதோடு சேர்ந்துடணும், கனெக்ட் ஆகணுன்றதுக்கு தான் வருவது அவங்களல்ல, தலையினுடைய உத்தரவு. அதனால் விலகி இருக்கிறவங்க இந்த வாரம் வேண்டாம், சரி அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் ரிலேஷன் வந்துட்டாங்க, இந்த வாரம் ஒரு ஃபங்க்ஷனு, இதனால் என்ன ஆகும்னா இன்றைக்கி கிடைக்க வேண்டிய சத்திய ரகசியம் நீங்கள் யோசித்து பாருங்கள், யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியமாக தம்முடைய குமாரன் மூலமாக தேவன் மறைத்த ரகசியமாக வைத்திருந்ததை இந்த நாளில் அவர் வெளிப்படுத்துகிறார்னா நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளோ பாக்கியவான்கள். ஏனென்றால் அவரை பற்றி கொண்டு மணவாட்டியாக பரலோகத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்லும்படுறதுக்காக தான் இத்தனையும் பிதாவான தேவன் நமக்காக பெரிய ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். இதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவரே இந்த நாளில் நீங்கள் எங்களுக்காக வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.